டாக்டர் இரா முத்துக்குமார் ஐயா அவர்களே, நம்முடைய மாவட்ட வணிகர் சங்க தலைவர் ஆற்றல் மிகு ஐயா ரவி அவர்களே, நம்முடைய தமிழறிஞர் பல இயக்கங்களை எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னுதாரணமாக இருந்த முதிரும் தமிழறிஞர் ஐயா காத்தம்மான் ஐயா அவர்களே, நம்முடைய தமிழ் ஆர்வலர் ஐயா அவர்களே, இங்கு இருக்கின்ற மற்ற அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா சொன்னது போல இந்த தமிழ் விழா, நம்முடைய தாய்மொழி விழா, அது இப்பொழுது மிக சிறப்பாக அந்த உணர்வு இப்ப முன்ன இருந்ததை விட அதிகமாக இப்பொழுது அந்த தமிழ் உணர்வு, நம்முடைய தாய்மொழி பற்று இவர்களெல்லாம் மிக அதிகமாக இப்ப வளர்ந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக திருக்குறள், முன்பு நாங்கள் எல்லாம் படித்த போது இருந்த திருக்குறள் ஏதோ புத்தகத்தில் இருக்கும், படிப்போம், மனப்பாடு செய்வோம், தேர்வு எழுதுவோம், அவ்வளவுதான், அதோட சரியா போச்சு. ஆனா இப்பொழுது இருக்கின்ற அந்த காலத்தில் திருக்குறள் மிக அழகாக, இப்போது இருக்கின்ற அரசு காரணமோ தெரியவில்லை, ஆனால் தமிழக அரசு, முன்பு இருந்த அரசு, இப்போது இருக்கின்ற அரசுகளோ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. குறிப்பாக திருக்குறளுக்கு, திருவள்ளுவருக்கு, அவர் எழுதிய திருக்குறள் மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டும், அந்த திருக்குறளை அவர்கள் உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தின்படி எல்லா கழக அரசுகளும், கழக முதலமைச்சராக இருந்தவர்களும் இப்பொழுது இருக்கின்றவர்களும் அந்த சிறப்பை செய்து வருகின்றார்கள். அதன்படி பார்த்தால் இப்போ ஒரு புதிய ஒரு கருத்து பரவுகிறது, மும்மொழி கொள்கை என்று சொல்றாங்க. அது ஒரு வகையில பார்த்தா வேலை வாய்ப்பு என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ், மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் செல்கின்ற போது மும்மொழி கொள்கையை மிக சிறப்பாக பயன்படுத்துறாங்க. அப்ப அவங்க இந்த ரயில்வே துறை, மற்ற வங்கித்துறை, இப்படிப்பட்ட அந்த LIC ஆயுள் காப்பீட்டு கழகம், இப்படி போன்ற துறைகள் எல்லாம் IAS கூட, IAS IPS தேர்வு கூட தமிழ்ல எழுதுற அந்த IAS தேர்வு கடினமா இருக்குதுன்றாங்க. ஆனா இந்தி மொழியில IAS தேர்வு எழுதுகின்ற பொழுது அது ரொம்ப எளிதா இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டில் படித்து வருகின்ற மாணவர்களை விட வட மாநில இளைஞர்கள் மிக அதிகம் பேர் IAS IPS தேர்வுல தேர்ச்சி பெறாங்க, கலெக்டர் ஆகுறாங்க, மற்ற அதிகாரி ஆகுறாங்க. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து IAS போறவங்க கடினப்பட்டு எழுத வேண்டி இருக்குது. அதை தேர்ச்சி பெறுவது என்பது மிக கடினமாக இருக்குது. அப்படி தேர்ச்சி பெறுவது ரொம்ப வெகு சிலரே வராங்க. அதனால இது எப்படி நம்மால அரசு, மத்திய அரசோ அல்லது நம்முடைய மாநில அரசோ இது எப்படி கையாள போகிறது என்று நமக்கு அது ஒரு புதிதாக இருக்கிறது. இருமொழி கொள்கை என்றால் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு உகந்ததுதான். ஆனா வருங்கால இளைய தலைமுறைக்கு அதனால லாபம் இருக்கிறதா என்று பார்த்தால் கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய வகையில் அமைந்திருக்கிறது. ஆகவே இது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று இடம் சாரி, நன்றி, வணக்கம்.